சாஃப்டான இட்லிக்கு காரம் சாரமான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சூடானோன்னா அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நிலக்கடலை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6, பூண்டு ஒரு 4, 2 கருவேப்பிலை, 2 தக்காளி பழம், கொத்தமல்லி கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அளவுக்கு வதங்கினோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடானோடனே கடுகு உளுத்தம்பருப்பும் போட்டு பொரிய விடலாம். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் ஒன்றும் போட்டு இப்போ நம்ம தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதில் இதை தாளிச்சதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.